பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் விமர்சனம் எழுப்பல, கண்டனத்தை தெரிவிக்கல அப்படின்றதையெல்லாம் தாண்டி வெறும் திமுகவை மட்டுமே விமர்சித்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறாரா, அது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது விஜய் அவர்கள் தந்தை பெரியாரை தன்னுடைய கொள்கை நாயகனாக அறிவித்திருக்கிறார். 5 கொள்கை நாயகர்கள் விஜய் அவர்களுக்கு இருக்கிறார்கள், கொள்கை தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த 5 தலைவர்களில் பெரியார் ஒருவராக, மூத்தவராக அதில் இருக்கிறார். ஆனால் பெரியாரை பற்றி விமர்சிக்கும் பொழுது நானும் திராவிட கட்சி தான், நான் ஒரு மாற்று கிடையாது, திமுக அதிமுகவுக்கு பிறகு திராவிட கட்சிகளின் பரிமாணமாக தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று விஜய் அவர்கள் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். சோ அப்படி இருக்கின்ற அந்த பட்சத்தில் விஜய் அவர்கள் என்னென்றால் பெரியாரையும் அண்ணாவையும் அந்த இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் கூறப்பட்ட பொழுது திமுக அதற்கான கண்டனங்களை தெரிவித்தது. அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டாலும் கூட அவர்கள் வேற வழி இல்லாம டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸா வெளியில கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எல்லா கட்சிகளும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிற நேரத்துல விஜய் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலங்கிறது ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சித்த போதும் விஜய் அவர்கள் பெரிதாக அந்த விமர்சனத்திற்கு ஒரு பதிலடியை கொடுக்கவில்லை. சோ அப்போ இந்த கேள்வி திமுகவை மட்டுமே விமர்சித்து விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்க விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திமுகவை தான் எதிர்க்க வேண்டும், ஏனென்றால் இன்று ஆட்சி கட்டிலில் இருப்பது திமுக தான். அப்ப திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுக எதிர்ப்பு ஒன்று மட்டுமே வைத்துக்கொண்டு பெரியாரை விமர்சனம் செய்யும் பொழுது நீங்கள் பாஜகவை எதிர்த்து அறிக்கை விடவில்லை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அப்ப நீங்க பாஜக மீது நீங்க சாஃப்டா இருக்கிறீங்களா, அப்ப திமுக எதிர்ப்பு மட்டும் தானா, அப்ப நீங்க ஊழலுக்கு மட்டும்தான் எதிர்ப்பீர்களா, நீங்கள் மதவாதத்தை எதிர்க்க மாட்டீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் பதிலளிக்க வேண்டும். ஸோ அப்போ இது விஜய்க்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பப்ளிக் அப்பியரன்சஸே ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட அவர் மாநாடு ஆரம்பிச்சு மாநாடு நடத்தி கட்சியை ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு 4-5 முறை தான் அவர் வெளியில வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்துல அறிக்கைகள் மூலமாக மட்டும்தான் விஜய் அவர்கள் மக்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ அப்ப அந்த ஒரு அறிக்கை கூட பெரியாரை பற்றி விமர்சனம் எழும்பொழுது வரவில்லை. ஆனால் திமுகவை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கூட அங்க வலுக்கட்டாயமாக திமுகவை இழுத்து கொண்டு இதற்கு திமுகவும் காரணம். என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, கேஸ்ட் சென்சஸ் போன்ற இஷ்யூவில் அவ்வளோ ப்ரோஆக்டிவா இருக்கக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் ஏன் பாஜகவையோ இல்ல இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்ததை ஏன் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. அது நிச்சயமா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு வீடியோவாவது ரிலீஸ் பண்ணி அதை கேட்டிருக்கணும். ஏன்னால் பாஜகவோடு நட்பு பாராட்டக்கூடிய ஓபிஎஸ் போன்றவர்களும் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கின்ற டிடிவி தினகரன் போன்றவர்கள் கூட திராவிடத்தை நீங்கள் எதிர்க்கக்கூடாது, திராவிட தலைவர்கள் திராவிட முன்னோடிகள் மீது நீங்கள் வைத்த விமர்சனம் தவறானது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸோ அந்த கட்டத்துல விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருப்பாங்க. நிச்சயமா விஜய் எதிர்க்க தான் போகிறார். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நடந்த விஷயங்களை அவர் எதிர்த்து தான் அறிக்கை விட போகிறார். ஆனால் அது ஏன் அந்த அறிக்கை விடவில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு சிவபிரியன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.